ஹாய் ஹியூமன்ஸ். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நல்லா என்டர்டைனிங்காகவே இருக்கும். சரி, காம் டவுன் காம் டவுன். என்ன என்ன பேசிட்டே இருக்கேன்னு சொல்றீங்கன்றது புரியுது. டக்குன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோமா? மேக்ஸிமம் எஃபர்ட். இப்போ எனக்கு கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேர்டெவில் சீசன் 2 அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான். அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு துறப்பு ஒன்று திறந்துக்கிறேன். இது வரைக்கும் வந்து டேர்டெவில் சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லப்பா தம்பி, எனக்கு அதை பார்க்க டைம் இல்லை, நீ சொல்றதையே கேட்டு நான் கதையை மட்டும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அந்த லைக் பட்டன் தட்டி விட்டு அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்க. ஜஸ்ட் கிடிங். சரி, ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங்ல போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத ஒரு 8 செகண்ட் ஓட்டிட்டு அப்படியே தள்ளின்னு போறாங்க. அப்படியே போனா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து, என்னப்பா நியூயார்க் சிட்டி எப்படி இருக்குது, நம்ம ஃபிஸ்கோட கட்டுப்பாட்டுக்கு கீழே அப்படின்னு கேட்குறாங்க. அதுல ஒரு மொட்டை கேப்டன் பிளாக், ஜாக்கி ஜாக்ல வர கேப்டன் பிளாக் மாதிரி மொட்டை அடிச்சுன்னு, ஐயோ இதுவாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஃபிஸ்க்கு ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாருங்க அப்படின்றான். பின்னாடி பார்த்தா ஆன்டி விஜிலாண்டி டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு ஆன்டி கையில ஒரு ரிங்கு வளையத்தை போட்டு விளையாடின்னு இருக்குது, சின்ன பசங்க விளையாடுறது. அதெல்லாம் எடுத்து பிபி ரிப்போர்ட் அப்படின்ற நியூஸ்ல போட்டிருக்கானுங்க. அது யாரு கீழே இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபிஸ்க்கு அதாங்க கிங் பின் கீழே தான் இருக்குது. அந்த மொட்டை மண்டையை அடிச்சா போதுங்க. எல்லாரும் என்னடா அது டேர்டெவில காட்டலன்னு பார்த்தா ஒரு பாலத்தை காட்டுறாங்கங்க. அது பாம்பன் பாலம்னு கேட்டிங்கன்னா, ஐயோ அது பாம்பன் பாலம்லாம் இல்ல. அப்புறம் லண்டன் பிரிட்ஜான்னு கேட்டிங்கன்னா, அது லண்டன்ல இருக்குது. இது நியூயார்க்ல ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு கீழ ஒரு கப்பல் ஓடுது. அந்த கப்பல்ல என்ன இருக்குது அப்படின்னு தெரியாம அது உள்ள போய் பார்க்குறாங்க. என்னடா இது கண்டெய்னர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டெய்னர் மேல ஒரு இருட்டு ஷேடோ வெளிய வருது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, டேர்டெவிலுங்க, டேர்டெவில். அடே டேர்டெவிலே, கண்டெய்னர் மேல இருந்து கீழ ஊந்துற போறவனுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாதுன்னீங்கன்னா, அதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு அவரு கீழ வந்து இருக்கிற காட்ஸ் எல்லாம் போட்டு போராட்டி எடுக்குறாருங்க. அதிலேயே கட்டு மிராண்டித்தனமா பல்ல உடைச்சு, கைய உடைச்சு, விரல உடைச்சு அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை போடுறாருங்க. இந்த டெட்பூலே மிஞ்சிருவான் போலக்கு. அந்த மாரி அவன் சண்டை போட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ள எங்க இருக்குது அப்படின்ட்டு தேடி போறான். அவன் எப்புட்றா தேடி போறான்? அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டேர்டெவில்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி அவன் போயிருப்பான்? சோனார் சென்ஸ். அவன் சென்சரி அவனுக்கு அதிகமா இருக்கும். காது நல்லா கேட்கும். அது மூலியமா அவன் தேடி போய் உடைச்சு உள்ள போய் பார்த்தா, அங்க ஒரே கன்ஸா இருக்குது. நம்ம டேர்டெவிலுக்கு பிடிக்காததே கன்ஸ் தாங்க. அந்த கன்ஸ போய் அவன் பார்த்துட்டான்னா என்ன பண்ணுவான்? கன்ஸ் மட்டும் இல்ல, ஒரே மிசைல்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ன்னு இருக்குது. அது எங்கேயோ ஷிப்பிங் கார்கோ எடுத்துன்னு போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாரோடதும் இல்ல, பிஸ்கோடது. அத வந்து வெப்பன் சப்ளை பண்ணுகிறாருங்க. அதாவது ஆயுத கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எங்க எடுத்துட்டு போறாரு? எதுக்கு எடுத்துன்னு போறான்? என்ன பண்ண போறான்? அப்படின்றது எதுவும் தெரியல. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டத கேப்டன் பார்த்துட்டு, அந்த ஷிப்ப வந்து, "ஐய்யய்யோ! இது இவன் கையில கிடைச்சா மொத்தமும் போயிடும். சோலி முடிஞ்சிடும்." அப்படின்ட்டு. அந்த ஆளுக்கு மொழி வேற தெரியல. அவனும் அவன் கூட இருந்த அசிஸ்டன்ட்டும் கப்பல அப்படியே முழுக அடிச்சுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அது தெரிஞ்ச ஃபிஸ்க்கு, "நான் வரேன்டா அங்க. எனக்கு எதுக்கு? நான் எடுக்குறேன்டா ரிஸ்க்கு." அப்படின்னு அங்க வந்து அந்த முழுகுன கப்பல நேரடியாவே வந்து பார்க்குறாருங்க. அந்த கப்பல்லருந்து டேர்டெவில் தப்பிச்சு போயிருக்கிறான். தப்பிச்சு போனவன் எங்க போறான்னா, அவன் பதுங்கி இருக்கிற ஐரோடு தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்குது. அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல டமால் டமால்னு சத்தம் கேட்குது. அங்க யாருன்னு பார்த்தா, கேரன் டாவர்ஸ்ங்க, கேரன். அந்த கேரன் தாங்க அங்க சண்டைக்கு ட்ரெய்னிங் எடுத்துன்னுருக்காங்க. அவங்கள யாருன்னா அடிக்க வந்தாங்கன்னா, டேர்டெவில எதிர்பார்த்துன்னு இல்லாம, தானும் இறங்கி சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணேன்னு சண்டை போடலான்றதுக்காக தான் அவங்களும் ஃபைட் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க போலருக்கு. சரின்னு டேர்டெவிலும் உள்ள போயிட்டு அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாரு. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எதனா தேவையா? அப்படின்ட்டு டேர்டெவில கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்ற மாரி சொல்லி, பல அடிய வாங்கினவன்டா நான் அப்படின்ட்டு போய் அப்படியே படுத்து தூங்கிறாரு. அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அது பிபி ரிப்போர்ட். அந்த பிபி ரிப்போர்ட்ல ஒரு ஆன்டி வந்து, இதெல்லாம் பண்றது இந்த விஜிலான்டி தான். இந்த ஆன்டி சொல்றேன் கேளுங்க அப்படின்னுது. அதுக்கு ஏத்த மாரி இந்த ஃபிஸ்க்கும், இத பண்றவங்கலாம் தீவிரவாதின்னு அறிவிக்க, நான் தீவிரவாதி இல்லைங்க, உங்கள காப்பாத்த வந்தவன்னு டேர்டெவிலும் கேரன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. எதுக்கு கிளம்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேரன் வந்து ஜெசிகா ஜோன்ஸ பத்தி பேசுறாங்கங்க. அவங்க கிட்ட எல்லாருக்கு அவங்க வந்து இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி, நான் குடுத்த இது யார்ட்டருந்து எங்க சப்ளை ஆவுது இந்த வெப்பன்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க போறேன்னு ஜெசிகா ஜோன்ஸ் கிளம்புறாங்க. இந்த மார்வெல் இருக்கானுங்களே, காலங்காலமா பின்தொடர்ற ஒரே மாறு வேஷத்த தாங்க இப்பயும் பின்தொடர்றானுங்க. அதாங்க கேப்பு, தொப்பி, விக்கு இப்படின்றத பல இத வச்சுக்கின்னு மாறு வேஷம், ஒரு ஹூடி போட்டுன்னு போனா மாறு வேஷம் அப்படின்றத இங்கேயும் அவனுங்க நிரூபிச்சிருக்கானுங்க. என்ன அவனுங்க கொஞ்சம் விக்க மாட்டேன்னு போறாங்க இவங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா டேர் டெவிலும் நான் போய் அந்த கேப்டனையும் அவர் கூட இருந்தவரையும் கண்டுபிடிக்கிறேன். அவரோட இடம் தெரிஞ்சிருக்கு. அவங்க நாடு விட்டு நாடு போறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவரும் போக, அப்படியே அங்க இருந்த விக் மாட்டியிருந்த மொட்டைய காமிக்கிறானுங்க. இங்க தான் டைரக்டர பாராட்டணும். அந்த கலைநயம் இருக்கே அததாங்க சொல்லணும். அந்த மொட்டையிலிருந்து அப்படியே இன்னொரு டிரான்சிஷன் போகுது. அந்த மொட்டை யார் மொட்டைன்னா,
பிஸ்கோட மொட்டை தாங்க. பார்த்தீங்களா? அந்த மொட்டையில வச்சிருக்காங்க. அங்க பார்த்தா இன்னொரு மொட்டை. யார் அந்த மொட்டைன்னு கேட்டா வந்து, "நீங்க இந்த மாரிலாம் பண்றதுக்கு நாங்க முழு உத்தரவு தரோம். முழு ஆதரவையும் தரோம்." அப்படின்ட்டு சொல்ட்டு, போலீஸ் ஃபோர்ஸையும், ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸையும் குடுத்துட்டு போறானுங்க இந்த பிஸ்குக்கு கீழ. ஆல்ரெடி ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது இந்த பிஸ்கு கிட்ட. இப்ப வந்து போலீஸ் ஃபோர்ஸும் ஒண்ணா சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் சொல்லவா வேணும்? அதுக்கப்புறமேட்டுக்கா ஒருத்தன் வரான் சார்லஸ். இந்த கேரக்டர் யார்லா சார்லஸு புதுசா வரான் அப்டின்னீங்கன்னா, ஆமாங்க. இவன் ரொம்ப புதுசு தான். இவன் காமிக்லயும் கிடையாது. இவன் வந்து இப்ப கிங் பின் கூட சேர்ந்து வேலை செய்றதுக்காக புதுசா அதாவது ரொம்ப ரோலிங் ஆவுது. புதுசா நிர்ணயம் பண்ணப்பட்டவன் அப்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா இவன் என்ன வேலைன்னா, இவனோட வேலை தின்றது, தூங்குறது. அது மட்டும் இல்லங்க. தின்னுங்கன்னே இருந்தாலும் பல பிளானிங் பக்காவா பண்ணிருக்கான். இவனோட பிளானிங் பக்காவா இருக்குது. பக்காவா எப்படி இத ஸ்கெட்ச் போட்டு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி சரக்கு எடுத்துன்னு போறோம் அப்படின்ற பிளானும் இவனோடது. அப்படின்ற மாரி தான் கிங் பின்னும் சொல்லி இவன அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த கிங் பின் பையன் என்ன பண்றான்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் டக்கு டக்குன்னு ஒரு ஹோட்டலுக்குள்ள உடைச்சுக்கின்னு உள்ள போடுறானுங்க. என்னன்னு கேட்டா, அங்க தான் அந்த கேப்டன் பையன் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்றானுங்க. அந்த கேப்டன் பையன் ஒளிஞ்சிருந்து நாடு கடத்த போறான்னு சொன்னனே, அந்த மாதிரி போய் ஒளிஞ்சிருந்த இடத்த புடிச்சு அடிச்சு தூக்கி போட்டுன்னு வரானுங்க. வந்தவனுங்க ஒரு சேர்ல கட்டி போட்டு, "சாலா நீ யார்றான்னு?" தொண்டையிலேயே குத்தி குத்தி கேட்கறானுங்க, அங்க இருந்தது யாருன்னு. நான் உண்மைய சொல்றேன் விட்டுருங்கன்னு அந்த ஆளும் கதற, சொல்லிடுறான் உண்மைய ஒரு வழியா. அங்க வந்தது டேர் டெவிலு, டெவிலுன்றான். யார்றா அந்த டெவிலுன்னு கேட்டா, அவன் தாங்க டேர் டெவிலுன்றான். டேய் டேர் டெவில் வந்தானா? கன்ஃபார்மா? அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே, "உன்ன விட்டுர்றேன்" அப்படின்னு இன்னொருத்தன் வந்து சொல்லி, "விட்டுர்றீங்களா? நான் வூட்டுக்கு போட்டா?" அப்படின்னு கேட்கும்போது, "தம்பி நீ வூட்டுக்கு போறது இல்லப்பா, பரலோகத்துக்கு தான் போறேன்னு" பட்டுன்னு நெத்தியில போட்டு டக்குன்னு போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா டேர் டெவில் இப்போ வந்து மேன் மோடாக்கா மாறு வேஷத்துல சுத்தின்னுருக்கான். அதுவும் எப்படி சுத்துறான்னு கேட்டா, வெறும் ஹுட்டி, ஒரு கண்ணாடி. சும்மாவே அந்த பையன் கண்ணாடி தான் போட்டுன்னு சுத்தின்னு இருப்பான். இப்ப வெறும் ஹுட்டிய போட்டு தலையில ஒரு தொப்பிய மாட்டின்னு சுத்தின்னு இருக்கான். போயிட்டு யார பார்க்க போறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செர்ரிய தான். செர்ரிய பார்த்து, "இவன் இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிக்கணும். இவனுங்கள நீ நோட்டம் விடணும்" அப்படின்ட்டு சும்மா இருந்த செர்ரியும் நோண்டி விட்டுர்றான். அத தெரிஞ்ச ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் சும்மா இருப்பானுங்களா? "டேய் செர்ரி நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரியும். நான் வரேன்டா. வந்து என்னா பண்ற? நீயும் உனக்கும் டேர் டெவிலுக்கும் என்னடா சம்மந்தம்ன்னு" வந்து கேட்க, அந்த இடத்தாண்ட, "நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். உள்ள வந்து தொறக்க முடியாது. வாரண்ட் இருக்கா? வாரண்ட் இருக்கா?" அப்படின்னு செர்ரி கேட்க, கோபப்பட்ட விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் உள்ள உடைச்சின்னு வந்து செர்ரி வாயிலேயே 4 குத்த குத்தி, நெஞ்சில ஒரு குத்து குத்தி உட்கார வைக்கிறானுங்க. அப்படியே உட்கார்ந்துன்னு இருக்கும்போதே செர்ரிய போட்டு தள்ள போம்போது தான், டமால் டிமில்னு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேர் டெவிலுங்க, டேர் டெவில். இந்த டேர் டெவில் பையன் போன இதுல வந்து சிவப்பு கலர் சூட் போட்டிருந்தான். இப்ப கருப்பு கலர் சூட். என்னடா புது சூட்ட மாத்திட்டானுன்னு கேட்டீங்கன்னா, கஞ்ச பையன் பெயிண்ட் அடிச்சு சுத்தின்னு இருக்காங்க சூட்ல. அந்த சூட்ல இருக்கிற பெயிண்ட் ஒரு ஒரு ஃபைட்டுக்கும் அதே மாரியே கரைஞ்சு கரைஞ்சு ஓடின்னு இருக்கு. அதுல வந்து டமால் டிமில்னு சண்டை போட்டுக்கினே இருக்கும்போது, ஐய்யய்யோ! இது தான்டா அப்சல்யூட் ஃபைட்டு, அப்சல்யூட் சினிமான்னு பார்த்துக்கினே இருக்கும்போது, அடிச்ச அடியில நம்ப செர்ரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஹார்ட் அட்டாக் வந்தத கேட்டதுமே நம்ம டேர் டெவிலுக்கும் போன சீசன்ல வந்த பென் கிரிம்மோட இழப்பு, அந்த இழப்புல ஏற்பட்ட வலியும் இதுவும் ஒரே மாரியே சவுண்ட் கேக்குது. ஏன் அப்படி கேக்குதுன்னா, இவனுக்கு தான் காது பவர் அதிகமாச்சே. எங்க சத்தம் கேட்டாலும் அதிகமா கண்டுபிடிச்சுருவான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததையும் இவன் கண்டுபிடிச்சு, இவன் ஸ்ட்ரெஸ் ஆகி, இவனும் அப்படியே ரொம்ப முடியாத நிலைமைக்கு போய், இவன் முடியாத நிலைமைக்கு போன உடனே, "இதான்டா சான்ஸு போடுறா எல்லாரும்" அப்படின்ட்டு வந்து ஆன்டி விஜிலன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் மண்டையிலேயே 4 ஷாட்ட போட்டு படுக்க விட்டுர்றானுங்க. படுக்க போட்டவனுங்க சும்மா இருக்கிறானுங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட முகமூடிய கழட்டி, "டேய் மொடாக்கு நீ இன்னும் சாவலையா? நீ தான் டேர் டெவிலா?" அப்படின்றானுங்க. அப்புறம் தான் தெரியுது. டேர் டெவில் தான் மோடாக்கு. மோடாக்கு தான் டேர் டெவிலு. இவன இதோட விட்டுறக்கூடாது. இப்பயே போட்டுறணும். இதான்டா சான்ஸ்ன்னு துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி பிஸ்டல தூக்கி நெத்தி பொட்டுல வச்சு நிறுத்தும்போது, டமால் டமால்னு ஒரு சவுண்டு. என்னன்னு கேட்டா, ஒரு புல்லட் வந்து பின்னாடி இருக்கவன சுடுது. அப்படியே பட்டு 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 பட்டுன்னு எல்லா புல்லட்டும் வந்து பட்டு 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 ஒருத்தனும் கீழ விழுந்து டமால்னு சாவறானுங்க. கடைசியில ஒரு கத்தி வந்து கன்னு மாரி டேர் டெவில் மூஞ்சி முன்னாடி நின்னு, "வெல்கம்" அப்படின்னு போடுறானுங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லங்க. நம்ம புல்சை தான். அத ஒரு சஸ்பென்ஸ்ன்னு அவனுங்க வச்சு இது பண்றானுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து பாருங்கன்னு. இதோட வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும், அத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டு பதிவு பண்ணிட்டு, அப்படியே அந்த லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்க. இன்னுமா வெயிட் பண்ணிருக்கீங்க? அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுச்சு. கிளம்புங்க, கிளம்புங்க.